இன்றைய உளவுத்துறையில் சென்னை கலங்கரை விளக்கும் கடற்கரையில் வாலிபர் பிணம் தற்கொலை செய்து கொண்டதின் பின்னணி என்ன பார்ப்போம். சென்னை திருவல்லிக்கேணியில் வசிப்பவர் பார்த்தசாரதி. இவரது மனைவி ராஜேஸ்வரி. இவர்களுக்கு 2 மகன்கள், ஒரு மகள் உள்ளார்கள். இரண்டாவது மகன் சந்திரசேகர், வயது 28. சந்திரசேகர் கடந்த 8 வருடங்களாக சென்னை அடையாறில் உள்ள ஒரு தனியார் வங்கியில் செக் கலெக்டராக வேலை பார்த்து வந்தார். கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னால் இதே பகுதியைச் சேர்ந்த ஹேமலதா, வயது 23 என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு ரித்தீஷ் என்ற 2 வயது மகன் உள்ளான். சந்திரசேகர், ஹேமலதா இவர்களின் திருமணம் ஒரு காதல் திருமணம். அவன் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டான். ஆரம்பத்துலேருந்து இப்போ அவன் இறுதி சடங்கு வரைக்கும் நான் அவன் கூட தான் இருந்தேன். அவன் பொண்டாட்டி சில பிரச்சனைகளால் அவன் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் போச்சு. அவன் பையன், அவனோட குழந்தை 2 வயசு குழந்தை, அதை ரொம்ப ஃபீல் பண்ணான். எப்பவுமே என்கிட்ட தான் என்ன பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட தான் அவன் சொல்லுவான். 2 நாள் முன்னாடி கூட என்கிட்ட தான் வந்து சொன்னான். போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் பண்ணோம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பெற்றவங்களும் அதுக்கேற்ற ஒரு நடவடிக்கை எடுக்கல. 5 ஆண்டுகளுக்கு முன் ஹேமலதா +1 படித்துக் கொண்டிருந்த சமயம் அவரது வகுப்பு தோழன் மூலம் சந்திரசேகர் அறிமுகமானார். அவர்களின் அறிமுகத்திற்கு பின் இருவரும் அடிக்கடி சந்திக்க நேர்ந்தது. சந்திரசேகருக்கும் ஹேமலதா மேல் ஒரு ஈர்ப்பு உண்டாக இருவரும் காதலிக்கத் தொடங்கினார்கள். இவர்களின் காதல் வாழ்க்கை 2 வருடங்கள் ஓடியது. இந்நிலையில் இரு வீட்டாருக்கும் இவர்களின் காதல் விவகாரம் தெரியவர பயங்கர எதிர்ப்பு கிளம்பியது. சந்திரசேகர் மிகவும் பிடிவாதமாக இருந்ததால் வேறு வழியில்லாமல் சம்மதம் தெரிவித்தனர். ஆனால் ஹேமலதாவின் வீட்டில் பெரும் எதிர்ப்பு கிளம்பவே பதிவு திருமணம் செய்து கொள்ளும் நோக்கத்தோடு அனைத்து ஆவணங்களையும் எடுத்துக்கொண்டு சந்திரசேகரின் வீட்டிற்கு வந்துள்ளார் ஹேமலதா. சந்திரசேகரின் பெற்றோர் ஹேமலதாவை சமாதானப்படுத்தி, இதுபோல் ஓடி வருவது தவறு என்றும், நீ வீட்டிற்கு செல், நாங்கள் வந்து உங்கள் பெற்றோரிடம் பேசுகின்றோம் என்று அவளை அனுப்பி வைத்தனர். அதன்பின் சந்திரசேகரின் பெற்றோர் ஹேமலதாவின் வீட்டில் பேசி சம்மதிக்க வைத்தனர். இவர்களின் காதல் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக மாறியது. அப்போது அவர் செங்கல்பட்டில் உள்ள ஒரு கல்லூரியில் BL படித்துக் கொண்டிருந்தால் 2ஆம் ஆண்டு படிப்பை நிறுத்திவிட்டார். அதன் பின்னர் இவர்களின் திருமணம் கோலாகலமாக நடந்தேறியது. திருமணத்திற்கு பின் சோதனை மேல் சோதனைகளை சந்தித்தார் சந்திரசேகர். திருமணத்திற்கு பின் ஹேமலதா தன் இன்னொரு முகத்தை சந்திரசேகருக்கு காட்டினார். வீட்டில் மாமனார் மாமியாரை சுத்தமாக மதிப்பதே இல்லை. எதற்கெடுத்தாலும் அவர்களுடன் சண்டை போட ஆரம்பித்தார். சிறிய பொருள் ஒன்று காணாமல் போனதற்கு வீட்டில் பெரிய பிரளயத்தையே ஏற்படுத்திவிட்டார். சந்திரசேகர் மிகவும் பொறுமைசாலி. நான் காதலித்த பெண் இப்படி இருப்பாள் என்று கொஞ்சம் கூட நினைக்கவில்லை. இருப்பினும் எப்படியாவது கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள் என்று பெற்றோரிடம் கேட்டுக்கொண்டுள்ளார். அவர்களும் தன் மகன் ஆசைப்பட்ட வாழ்க்கைதானே, நாம் தான் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று விட்டு கொடுத்துள்ளார்கள். ஆனால் திருமணமான 3 மாதத்திற்குள் தினம் தினம் பிரச்சனைகளை கிளப்பிக் கொண்டிருந்தார். பொன்னாரப்பட்டியில் ஏதோ ஆட்டோமொபைல்ஸ் வச்சுக்கிறான்ப்பா, ஃபைனான்ஸ் கம்பெனி. இவங்களா விரும்பி போனதுக்கு என் பிள்ளை ஒன்றும் பண்ணலப்பா. பொண்டாட்டி புருஷன் தகராறு இருக்கானாப்பா, அதனால அவள் வாழ மாட்டேன்னிட்டாப்பா. நானும் விட்டுட்டேன். அவன் கீழே இருப்பான், அவன் மேலே இருப்பான், அவன் கீழே இருப்பான்ப்பா. இப்படியே இருந்துருக்குதுப்பா. இதோடு மட்டும் இல்லாமல் மணிக்கணக்கில் போனில் யாருடனோ பேசிக் கொண்டிருப்பாள். வீட்டில் ஒரு வேளையும் செய்வதில்லை. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் என்பார்கள். ஆனால் அதற்குள்ளாகவே திருமணம் அலுத்து போனது சந்திரசேகருக்கு. தன் மனைவிக்கு போன் செய்து பேசலாம் என்று முயற்சிக்கும் போதெல்லாம் அவள் யாருடனோ பேசிக் கொண்டிருக்கிறாள் என்பதை அறியும் போது அவள் மேல் வெறுப்படைந்துள்ளாள். இதை பற்றி விசாரித்த போது அவள் போனில் பேசக்கூட உரிமை இல்லையா என்று பேயாட்டம் ஆடி உள்ளாள். அப்படி யாருடன் தான் பேசுகிறாள் என்று அவள் போனை ஆராய்ந்த போது அனைத்தும் ஆண் நண்பர்களின் எண்ணாகவே இருந்தது. இதை பார்த்த சந்திரசேகர் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தார். இந்த விவகாரம் பெற்றோருக்கு தெரிந்தால் பெரும் பிரச்சனையாகும் என்று நினைத்த சந்திரசேகர் தனி கொடுத்தனம் செல்ல முடிவு செய்தார். அதன்படி நீலாங்கரையில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்கினார்கள். அங்கேயும் அவளது நடவடிக்கைகள் மோசமாகத்தான் இருந்தது. வீட்டில் சுத்தமாக சமைப்பது இல்லை. எப்போதும் ஓட்டல் சாப்பாடுதான். அடிக்கடி இருவருக்கும் வாக்குவாதமும் சண்டைகளும் நடக்கும். அப்போதெல்லாம் சந்திரசேகரின் நண்பர்கள் வந்து சமாதானப்படுத்திவிட்டு செல்வார்கள்.
இந்நிலையில் ஹேமலதா ஆண் நண்பர்களிடம் பேசுவது அதிகமானது. காதலித்த கணவர் சந்திரசேகரிடம் பேசுவதை விட மற்றவர்களிடம் தான் அதிக நேரம் பேசிக் கொண்டிருப்பாள். இதனால் கோபம் கொண்ட சந்திரசேகர், அப்படி என்ன போனில் பேச்சு, எப்போதும் ஆண்களுடனேயே பேசிக் கொண்டிருக்கிறாயே, அசிங்கமாக இல்லையா என்று கேட்க இருவருக்கும் வாக்குவாதம் முற்றியது. நான் அப்படித்தான் இருப்பேன், என் சுதந்திரத்தில் நீ தலையிடாதே என்று சந்திரசேகரிடம் திட்டவட்டமாக கூற, சந்திரசேகர் ஆத்திரத்தில் அவளை அடிக்க கையை ஓங்கியுள்ளார். என்னையா அடிக்க பார்க்கிறாய், உன்னை என்ன செய்கிறேன் பார். கோபத்துடன் சென்ற ஹேமலதா நீலாங்கரை காவல் நிலையத்தில் சந்திரசேகர் மேல் என் கணவர் என்னை கொடுமைப்படுத்துகிறார் என்று புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் காவல்துறை சந்திரசேகரை காவல் நிலையத்திற்கு வரவழைத்து அவரை கண்டித்தது. இதை சற்றும் எதிர்பாராத சந்திரசேகர் நிலை குலைந்து போனார். அதன் பின்னர் அவரது நண்பர்கள் காவல் நிலையத்திற்கு வந்து போலீசாரிடம் பேசி, இது குடும்ப பிரச்சனை, அந்த பெண் கோபத்தில் வந்துவிட்டாள் என்று மீண்டும் இருவரையும் சேர்த்து வைத்துள்ளார்கள். அதன் பிறகு அவள் என்ன செய்தாலும் சகித்துக் கொண்டு வர தொடங்கினார் சந்திரசேகர். இந்த விஷயங்கள் எதையும் வீட்டிற்கு தெரியாமல் பார்த்து கொண்டார். 6 மாதங்கள் ஓடியது. பின்னர், எனக்கு இங்கே தனியாக இருக்க பிடிக்கவில்லை, என் அம்மா வீட்டிற்கு கீழே காலியாகத்தான் உள்ளது, அங்கே குடி போகலாம் என்று நச்சரிக்க, அதன்படி ஐஸ் ஹவுஸில் உள்ள ஹேமலதாவின் பெற்றோர் வீட்டிற்கு விருப்பமில்லாமல் சென்றார். இந்நிலையில் ஹேமலதா கர்ப்பமானார். ஏற்கனவே ஒரு வேளையும் செய்யாமல் இருந்த ஹேமலதா தன் அம்மா வீட்டிற்கு வந்தவுடன் இன்னும் நிலைமை மோசமானது. எப்போதும் பெற்றோருடனே இருப்பதும், வீட்டில் சமைக்காமல் அம்மா வீட்டில் சாப்பாடு வாங்கி வந்து சந்திரசேகருக்கு போடுவதும் என தொடர்ந்தது. இந்த நரக வேதனையை தாங்கிக் கொண்டு எப்படியோ 5 வருடங்களை ஓட்டினார். சந்திரசேகரின் பெற்றோரும் தன் மகன் சந்தோஷமாக இருக்கிறான் என்று நம்பிக்கொண்டு இருந்தார்கள். இந்நிலையில் கடந்த 2009ஆம் வருடம் ஜூலை மாதம் 31ஆம் தேதி சந்திரசேகருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அதுதான் அவருக்கு பெரும் ஆறுதலை தந்தது. தன் கவலை எல்லாவற்றையும் அந்த பிஞ்சு குழந்தையின் முகத்தை பார்த்து மறந்தார். அவர் கவனித்துக் கொண்ட அளவு கூட பெற்ற குழந்தையை கவனிக்கவில்லை ஹேமலதா. இதனால் பெரும்பாலும் குழந்தை சந்திரசேகரின் அம்மாவிடம் தான் இருந்தது. அவர்களும் தங்கள் பேரன் என்று பாசத்துடன் வளர்த்தார்கள். பெற்ற தாயை விட பாட்டியிடம் தான் அதிகம் இருந்தான் குழந்தை ரித்திஷ். திருமண வாழ்க்கையில் தோல்வியடைந்த சந்திரசேகருக்கு குழந்தை மட்டுமே ஒரு ஆறுதல். இதனால் ஹேமலதா என்ன செய்தாலும் தாங்கிக் கொண்டு வாழ்க்கையில் ஓட்டத் தொடங்கினார். இந்நிலையில் கடந்த டிசம்பர் மாதம், எனக்கு வீட்டில் இருக்க கஷ்டமாக இருக்கிறது, நான் அழகுகலை பயிற்சிக்கு செல்லப் போகிறேன் என்றதும் மறுப்பு சொல்லாமல் அனுப்பி வைத்தார். பயிற்சியை முடித்ததும் எனக்கு ஒரு பியூட்டி பார்லர் வைத்துக் கொடுங்கள், நான் என் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்று நச்சரிக்க, அவள் கேட்டபடி திருவல்லிக்கேணியில் ஒரு இடம் பார்த்து பியூட்டி பார்லர் வைத்தார். அதற்கு தன் மகன் பெயரை வைக்காமல் தன் அக்காவின் மகன் பெயரை வைத்தார் ஹேமலதா. அதை பற்றி கூட கவலைப்படாமல், அவள் போக்கில் போகட்டும், வெளி உலகத்திற்கு ஒரு குடும்பமாக தெரிந்தால் போதும் என்று சகித்துக் கொண்டான் சந்திரசேகர். தன் காதல் வாழ்க்கை கருகி போனதை நினைத்து வருந்திக் கொண்டிருந்த சந்திரசேகருக்கு சென்ற ஜூலை மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமை பேரிடி காத்துக் கொண்டிருந்தது. வழக்கம்போல் வேலைக்கு சென்றுவிட்டு வீட்டுக்கு வந்த சந்திரசேகர் வீட்டில் மனைவி ஹேமலதாவும் குழந்தையும் காணாமல் பதறிப்போனார்.